உங்களோட மொபைல இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிக்குதா? நான் சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலமா உங்க மொபைல இருக்கக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரீட் பண்ணாமலே ஸ்டோரேஜ் வந்து ரெக்கவரி பண்ணலாம். நம்ம சேனல்ல இப்பதான் வந்து புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோருக்குள்ள போயிடுங்க. பிளே ஸ்டோர்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ப்ரொஃபைல வந்து கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மேனேஜ் கிளிக் பண்ணிட்டு திஸ் டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நாட் இன்ஸ்டால் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் ஸ்டோரேஜ் இன்ஸ்டால் பண்ணாம இருக்கக்கூடிய ஆப்ஸ் ஒண்ணா செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கிளியர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து கிளியர் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் குரோம்க்கு போயிடுங்க. இந்த குரோம்குள்ள போயிட்டு ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அட்வான்ஸ்டு சொல்ற ஆப்ஷன்ல சைட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்டா வாங்க. லாஸ்டா வந்தீங்க டேட்டா ஸ்டோர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல நீங்க வந்து ஏதாவது வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி போயிருந்திருப்பீங்க. அதுல உள்ள இந்த டெம்பரரி கீழ இருக்கக்கூடிய delete all dataங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டோரேஜை வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிக்கலாம். போயிட்டு ரைட் சைடு கார்னர் இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளார போய்க்குங்க. இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கும், வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் வந்து தேவையில்லாம உங்களோட ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இதை வந்து இது தேவை இது தேவையில்லைங்கிறத நீங்க ஒன்னொன்னா செட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்க இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு டக்குன்னு போய் டெக் அண்ட் கிளிக் இதயம் டெக்.